ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். மழை பெஞ்ச உடனே அப்படியே பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம மாடி தோட்டம் அப்படியே பார்க்கவே பசுமையாக, அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அதனால் ஒரு தடவை உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன் நம்ம தோட்டத்தை. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் அதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ப்ரூனிங், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரூனிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தேவைப்படுற நேரம் பண்ணுவோம். எப்போ எதை பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம எதுவும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஆனால் ப்ரூனிங்கில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரூனிங் இருக்குது. அதை நம்ம எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் எதை எப்போ பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கோடை மழைக்கு அப்புறமா நம்ம கொஞ்ச நாளாக ப்ரூன் பண்ணாமலே வச்சுருப்போம். ஏன்னா ரொம்ப வெயில், ப்ரூன் பண்ணால் செடிகள் வம்பா போயிடும் இல்லையா. ஸோ கோடை மழைக்கு அப்புறம் ப்ரூனிங்கை நம்ம கண்டிப்பாக பண்ணுறதுக்கு தயாராகலாம். அதில் 3 விதமான ப்ரூனிங் இருக்குது நான் சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ப்ரூனிங்கில் நிறைய கிளைகள் வேணும், நிறைய பக்க கிளைகள் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம், தெரியாத நியூ கார்டனர்ஸ்க்காக கூட இந்த டிப்ஸை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த அகத்திக்கீரை இந்த அளவுக்கு அடர்த்தியாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாக்க, இந்த நுனியை மட்டும் இப்படி கிள்ளி விட்டால் போதுங்க. இந்த நுனியை மட்டும் எல்லா இடத்துலையும் கிள்ளி விட்டோம்னா இதிலேருந்து ஒரு 4 விதமான கிளைகள் இந்த இடத்துலையே எல்லாத்தையும் பண்ணணுங்க. அப்படி எல்லா இடத்தையும் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நிறைய பக்க கிளைகளோட சூப்பராகவே வருவாங்க. ஸோ நுனியை மட்டும் கிள்றது ஒரு வகையான ப்ரூனிங்க. இதை நம்ம எல்லா செடிகளும் அடர்த்தியாக வளரணும், நிறைய பக்க கிளைகள் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா செடிகளுக்கும், ஈவன் பட்ரோஸ்க்கு கூட இந்த மாதிரி மொட்டுக்கள் இல்லாத இடத்த அப்படி லைட்டாக கிள்ளி விட்டோம் அப்படின்னா நிறைய அடர்த்தியாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் பக்க கிளைகள் தேவைப்படுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அங்கே எல்லாமே நுனியை கிள்ளி விடணுங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, முழுமையாக கம்ப்ளீட்டாக இலைகளை எடுத்து விடுறது. அந்த மாதிரி கிளைகளை எடுத்து விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எதுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணேன்னு. எதுக்கு பண்ணினாலுங்க அந்த மாதிரி முழுமையாக இலைகளை எடுத்துச்சு. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், நேற்று பண்ணினேன், கொஞ்சம் நமக்கு மோடமாக இருந்ததில்ல, அந்த மாதிரி டைமில் கம்ப்ளீட்டாக மல்லியினுடைய இலைகளை முழுக்க, ஆக்சுவலாக மல்லி வெயிலுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த செடியை கூட நான் உங்களுக்கு உதாரணமாக காமிக்கிறேன். இதே மாதிரி குட்டியோண்டு நின்னது தான் இங்கே பாருங்கள். ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ பக்க கிளைகளோட அடர்த்தியாக நிறைய பூக்களும் கூட வந்திருக்காங்க. திரும்ப பூக்களெல்லாம் முடிஞ்சப்பறம் திருப்பி நுனியை கட் பண்ணி விட்டுருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி இலைகளை முழுமையாக எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக வேர்லேருந்து மேலே வரைக்கும் கம்ப்ளீட்டாக நிறைய கிளைகள் வந்துடுவாங்கங்க. ஸோ இந்த மாதிரி இலைகளை எடுத்து விடும்போது அதிகப்படியான கிளைகள் அதாவது ஒவ்வொரு கணுவிலேருந்து கிளைகள் வருவாங்க. அதே மாதிரி இது நிறைய காஞ்சி போயிருந்தது கோவக்காய். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்களா, நான் ஒரு சாஸில் கூட போட்டுப்பேன். கம்ப்ளீட்டாக எல்லா இலைகளையும் பிடுங்கி விட்டுட்டேங்க. இலைகளை பிடுங்கினப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், நிறைய எந்த இடமுன்னே கிடையாதுங்க, கம்ப்ளீட்டாக அவ்வளோ இடத்துல இருந்தும் கிளைகள் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. இதோடு இல்லை, இது இப்போ 2 நாள் தான் ஆச்சு, நான் அடுத்தடுத்து எவ்வளோ கிளைகள் வராங்கன்னு அடி இடம் கொள்ளா மட்டும் அந்த கிளைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதை ஃபுல்லாக ப்ரூன் பண்ணால் இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். அதிகப்படியான கிளைகளை உருவாக்குறதுக்கு ஒரு காஞ்சி போன செடி அல்லது ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும் பொழுது முழுமையாக இலைகளை உருவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வளர விட்டோன்னா வேர்லேருந்து மேலே வரைக்கும் ஒரு இடம் கூட விடாமல் கிளைகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு விதமான செகண்ட் டைப் ஆஃப் ப்ரூனிங். 2வது, பூக்கள் விளையணும். நல்லா வளர்ந்துருப்பாங்க, பூக்கள் அதிகமாக இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த பூக்களை வர வைக்கிறதுக்காக மல்லி மாதிரியான செடிகளில் என்ன மாதிரி ப்ரூன் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்பவும் கூட அதில் மொட்டுக்கள் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, இங்கே பாருங்களேன், பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, திருப்பியும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எங்கே பண்ணலாம், சரி இந்த இடத்துல இப்போ 2 இலைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 இலைகளை விட்டுட்டு 3வது இலையில் இப்படி கட் பண்ணி விடணுங்க. இப்படி கட் பண்ணி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பூக்கள்
அந்த கட் பண்ண இடத்துல இருந்து பூக்கள் கொத்துன்னு உருவாவாங்க. ஸோ இந்த 3 விதமான ப்ரூனிங், எப்போ எந்த மாதிரியான ப்ரூனிங் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு இருக்கணும். இப்போ நான் வீடியோக்காக உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு செடியிலையும் நான் இப்போ காமிச்சிருக்கேன். ஆனால் எப்போவுமே ரெகுலராகவே இந்த வேலையை நான் செய்வேன். இப்போ பூக்கள் அதிகமாக வரணும் அப்படின்னோடனே டக்குன்னு மல்லியில் 2 இலைகளை விட்டுட்டு கீழே வரைக்கும் நான் கட் பண்ணி விட்டுருவேன். அது ரெகுலராக நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கில் நடக்கிறது தான். பட் இப்போ உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சிக்க வைக்கணும் உங்களை, அதாவது நியூ கார்டனர்ஸ்க்கு அப்படிங்கிறதுக்காக நான் இதை பண்ணி காமிச்சேன். அதே மாதிரி மல்லி இந்த மாதிரி நல்ல வேலை இப்படி இருந்தாங்க, ஏன்னா நெல்லில் இருந்தனால வளராமல் இருந்தாங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக இலைகளை ஃபுல்லாக உருவி விட்டுட்டேன். இப்படி உருவி விடும்போது அதே மாதிரி நம்ம கோவக்காயில் அந்த மாதிரி பண்ணினேன். ஸோ அதிகமான கிளைகள் வந்திருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு அனுபவப்பட்டு அதிலிருந்து சொல்கிறேங்க. அதே மாதிரி நுனியை கட் பண்ணி விட்டால் அதிகப்படியான கிளைகள் வருவாங்க. இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது தான். ஆனால் எப்போ பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இப்படி மொத்தமாக இப்படி தான் செய்யணும் அப்படின்னா தான் அது வளரும் அப்படிலாம் இல்லை. டெய்லி ரொட்டீன் ஒர்க்கில் ஒன்றை பார்க்குறப்ப ஒன்று செஞ்சிடணும், ஒன்றை பார்க்குறப்ப இன்னொன்று செஞ்சிடணும். இது வந்து நமக்கு தேவைப்படுற இடத்துலலாம் நம்ம செஞ்சுக்கிட்டே வரணுங்க. ஓகே, இதை பற்றின ஒரு விதமான விஷயத்தை நீங்கள் கற்றுருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.